தினமணி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026 சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் ஹோப் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்குமே எழுந்துட்டு இருக்கு. நேற்று வேற ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதனால இப்போ சிஎஸ்கேவுக்கான ஹோப் என்னவா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நேற்றைய ஆட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஆர்ஆரும் விளையாண்டாங்க. லக்னோவில் ஒரு நல்ல இன்னிங்ஸே விளையாண்டாங்கன்னு வைங்களேன். மிச்சல் மார்ஷும் இங்கிலீஷும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அவங்க ஆடின ஆட்டத்துக்கு ஒரு 240 போயிருக்கணும், ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம அந்த வைபவ் சூரியவன்ஷி என்னமா ஆடுறாரு அவரோட பேட் ஸ்விங்கே ஒரு மாதிரி வியப்பாக இருக்குது. அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது அவருடைய பேட் ஸ்விங் மூலமாக நமக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டாலும் அவரால் ஸ்கொயரில் ஆடாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குன்றனால ஒரு டேலண்டான கிரிக்கெட்டாக இருக்கிறாரு. அவர் என்னென்ன சாதனைலாம் பண்ண போகிறாருன்னே தெரியல. அவருக்கு இப்போ தான் 15 வயசாக இருக்குன்றனால அவர் கேம் அப்படி துண்டாக தூக்கிட்டு போய் லக்னோ கிட்ட எடுத்துகிட்டு ஆர்ஆர் கிட்ட வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஆர்ஆர் ஜெயிச்சனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அவங்களுடைய பிளே ஆஃப் சினாரியோ இன்னும் கொஞ்சம் பிரகாசமாயிருக்கு. ஸோ இப்போ ஆர்ஆர் எத்தனை புள்ளியில் இருக்கிறாங்கன்னா, அவங்களும் 14 புள்ளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆட்டம் மீதம் இருக்கு. தற்போதைய நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு 3 அணிகளை தகுதி பெற்றுட்டாங்க. 4வது நுழைய போகிற அணி யார் அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அந்த 4வது இடத்துக்கு பலர் போட்டியில் இருக்கிறாங்க. இன்னும் மொத்தமே ஒரு 6 லீக் ஆட்டங்கள் தான் மீதம் இருக்குது. ஸோ இந்த ஆட்டங்களின் முடிவுகளை பொறுத்து தான் யார் போக போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அதை அப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டோம்னா மேட்ச் வைஸ் மேட்ச் நம்ம போவோம். ஸோ இப்போ இன்றைய ஆட்டம் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னா, அதாவது 65வது ஆட்டம். அதில் கல்கத்தாவும் மும்பையும் விளையாடுறாங்க ஈடன் கார்டன்ஸில். இதில் கல்கத்தா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளே ஆஃப் ஹோப் தக்க வைக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 2 ஆட்டங்கள் இருக்குது. இன்றைய ஆட்டம் சேர்த்து மொத்தம் 2 ஆட்டங்கள் மீதம் இருக்குது. ஸோ அது ரெண்டுலேயுமே ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களால அதிகபட்சம் 15 புள்ளிகள் போக முடியும். அவங்களுடைய பிளே ஆஃப் கனவு ஸ்பாயில் ஆகாது இருக்கும். ஒருவேளை மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த போட்டியிலேருந்து கல்கத்தா வெளியேறிடுவாங்க. நாளைய ஆட்டத்தில் யார் விளையாடுறாங்கன்னா, ஜிடியும் சிஎஸ்கேவும் விளையாடுறாங்க அகமதாபாத்தில். சிஎஸ்கே இன்னும் ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஸோ ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க எத்தனை புள்ளிகள் போவாங்கன்னா, அதிகபட்சம் சிஎஸ்கே 14 புள்ளிகள் அவங்களால போக முடியும். இப்போ 12 புள்ளிகள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ மற்ற முடிவுகளும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நாளைய ஆட்டத்தில் குஜராத்தை நம்ம எப்படியாவது அடித்து ஜெயிச்சு உள்ளே போயே ஆகணும் அப்படின்ற கனவை விட்டுறக்கூடாதுன்றனால சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும். ஒருவேளை சிஎஸ்கே தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் கனவை மறந்துடணும். ஸோ இப்போ ஜிடிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஜிடி ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க 18 புள்ளிகள் போவாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல் 2 இடங்களை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது. அடுத்தடுத்த ஆட்டங்களின் முடிவுகள் மூலமாக அது உறுதி செய்யப்படும். ஸோ அது எங்கே முடிவாகும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஆட்டம், அதாவது வெள்ளிக்கிழமை யார் யார் விளையாடுறாங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்சிபியும் விளையாடுறாங்க இல்லையா. இதில் ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னா 20 புள்ளிகள் போயிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச் 16 புள்ளிகளில் தங்கிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் குஜராத் சிஎஸ்கே கூட ஜெயிச்சாங்க அப்படின்னா 18 புள்ளிகள் இருப்பாங்க. அவங்க முதல் 2 இடங்களை பிடிச்சிருவாங்க. ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி மேட்ச்சில் ஆர்சிபி தோத்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சாங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் அதுக்கப்புறமா ஜிடி அப்புறமா ஆர்சிபி இந்த 3 அணிகளுமே 18 புள்ளிகள் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நெட் ரன் ரேட் அடிப்படையில் முதல் 2 இடங்களை பிடிக்க போகிறது யார் அப்படின்றது தீர்மானிக்கப்படும். அதனால் அடுத்த 2 ஆட்டங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த ஆஸ்பெக்டில். இதுக்கடுத்து சனிக்கிழமை ஒரு மேட்ச் நடக்குது. அதில் எல்எஸ்டியும் பிபிகேஎஸும் விளையாடுறாங்க. எல்எஸ்டிக்கு எந்த இதுவுமே இல்லை. அவங்க ஜெயிச்சாலும் ஒன்று தான், தோத்தாலும் ஒன்று தான். ஆனால் அவங்க அவங்களோட ப்ரைடுக்காக விளையாடியாகணும். ரிஷப் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தார் அப்படின்றது நேற்றைய ஆட்டத்தின் முடிவிலே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் அவர் எப்படியாவது ஜெயிச்சு நம்ம ஒரு கம்பீரமாக இருக்கணும், கௌரவமாக வெளில போகணும் அப்படின்றதான் விரும்புவாங்க. அதை நோக்கி தான் அவங்க விளையாடுவாங்க. மற்றபடி அவங்களுக்கு வேறு எதுவும் இலக்காக இருக்காது. ஆனால் பஞ்சாப் கிங்ஸை பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் இன்னும் ஒரு வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குது. ஸோ அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களால அதிகபட்சம் 15 புள்ளிகள் போக முடியும். அதற்கு அடுத்த ஆட்டங்களின் முடிவுகளை பொறுத்து அவங்க தகுதி பெறுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தீர்மானமாகும். ஸோ பஞ்சாப் கிங்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு லக்னோவை ஜெயிச்சுட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி வராங்க ஆட்டங்களில். அது ஏன் அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்த ஸ்கெடியூலில் நம்ம சொல்கிறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை 2 ஆட்டங்கள் இருக்குது. இதில் எம்ஐயும் ஆர்ஆரும் இருக்காங்க. இந்த ஆட்டம் தான் இந்த மொத்த டேபிளுமே தீர்மானிக்க போகிற மிக முக்கியமான ஆட்டம். எம்ஐக்கும் எந்த கவலையுமே இல்லை. அவங்க பிளே ஆஃப் கனவு ஏற்கனவே இழந்துட்டாங்கன்றனால அவங்க ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக விளையாடுவாங்க அப்படின்னே வச்சுக்கலாமே. ஆனால் ஆர்ஆருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டம். ஒருவேளை பஞ்சாப் அந்த முந்தைய ஆட்டத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா அப்படி ஜெயிச்சா தான் அவங்களால 15 புள்ளிகளை கடந்து 16 புள்ளிகள் அடைய முடியும். 16 புள்ளிகள் அடைஞ்சாதான் அவங்க பிளே ஆஃபை இறுதி செய்ய முடியும். அவங்க 16 புள்ளிகள், அதாவது ஆர்ஆர் 16 புள்ளிகள் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா எந்த சிக்கலுமே கிடையாது, நெட் ரேட் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க பிளே ஆஃபை உறுதி செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்டம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது பிளே ஆஃப் பொறுத்த வரைக்கும். ஒருவேளை ராஜஸ்தான் இந்த ஆட்டத்தில் தோத்தாங்கன்னா தான் கடைசி லீக் மேட்ச் சுவாரஸ்யமாகும்.
காரணம் என்ன அப்படின்னா கேகேஆரும் டிசியும் விளையாடுறாங்க. கேகேஆர் வந்து ஒருவேளை முந்தின ஆட்டத்தில் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா 13 புள்ளிகள் இருப்பாங்க. ஸோ இப்போ டிசி கூட விளையாடுறாங்க. இதில் ஜெயிச்சாங்கன்னா அவங்களால 15 புள்ளிகள் போக முடியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சிஎஸ்கே 14 புள்ளிகள் இருப்பாங்க ஜெயிச்சா. ஒருவேளை நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸும் 14 புள்ளிகள் இருப்பாங்க அடுத்த ஆட்டத்தில் தோத்தா ஒருவேளை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா கல்கத்தா வந்து 15 புள்ளிகள் இருப்பாங்க. பஞ்சாபும் 15 புள்ளிகள் ஒருவேளை அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா எந்த நெட் ரன் ரேட்டில் கல்கத்தா ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்பில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா பஞ்சாபையும் ஓவர்டேக் செய்துட்டு அவங்களால பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். இதெல்லாம் முந்தின சினாரியோஸ் நடந்தது அப்படின்னா. இதுவே வந்து முந்தின சினாரியோஸில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸும் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, 14 புள்ளிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சாப் வந்து 15 புள்ளிகள் போகலைன்னு வச்சுக்கோங்களேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க ஆட்டத்தில் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ சிஎஸ்கே ஆர்ஆர் இவங்களும் வந்து 14 புள்ளிகள் இருப்பாங்க. கேகேஆர் வந்து 15 புள்ளிகளை போகாமல் பார்த்துக்கலாம் டிசி கூட விளையாடுறப்போ. ஸோ அப்போ டிசி கல்கத்தாவை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா கல்கத்தானாலையும் 15 புள்ளிகள் அடைய முடியாது. ஸோ அப்போ டிசி என்ன ஆகும்னா 14 புள்ளிகள் இருப்பாங்க. அப்போது சிஎஸ்கே ஆர்ஆர் டிசி 3 டீம்களே வந்து 14 புள்ளிகள் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நெட் ரன் ரேட் வந்து வேலை பார்க்கும். ஆனால் டிசியோட நெட் ரன் ரேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், மைனஸில் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது எத்தனை ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சா நம்ம பிளே ஆஃப்க்கு போகலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷனும் வந்து டிசிக்கு தெரிஞ்சிடும். அப்படின்றனால இந்த ஆட்டம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம சொன்ன முடிவுகள்லாம் இருந்ததுன்னா ஒருவேளை ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ பிளே ஆஃப் பொறுத்த வரைக்கும் இதான் வந்து சினாரியோவாக இருக்குது. ஸோ இந்த 6 ஆட்டங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதில் ராஜஸ்தான் அடுத்த ஆட்டத்தில் ஜெயிக்க போகிறாங்களா இல்லையான்றதான் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஜிடிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் ஆர்சிபிக்கும் என்னன்னா முதல் 2 இடங்களை அவங்க வந்து சீல் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. சிஎஸ்கே வந்து நிச்சயமாக அடுத்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சா தான் வந்து அவங்க ஹோப்பை தக்க வச்சுக்க முடியும். பஞ்சாபுக்கும் அதே நிலைமை தான் இருக்குது. அவங்க ஜெயிச்சா தான் வந்து ஹோப்பை தக்க வச்சுக்க முடியும். கேகேஆர் 2 ஆட்டங்கள் இருக்குது. 2 ஆட்டம் ஜெயிச்சா தான் வந்து அவங்க ஹோப்பை தக்க வச்சுக்க முடியும். அப்படின்றனால இந்த ஆட்டங்கள் வந்து அதாவது ஐபிஎல் லீக் மேட்சஸ் வந்து கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜ் வந்தாலுமே கூட இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அதுக்கு 1000 அடிகள் வந்து போட்டி போட்டுருக்கிற நிலைமையில தான் வந்து இந்த ஐபிஎல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாளும் வந்து நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படின்றனால ஒரு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுத்து அதில் யாருக்கு இன்னும் பிளே ஆஃப் ஹோப்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.